Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சம்மச்சி 7th ஸ்டாண்டர்ட் டர்ம் 3ல எக்ஸைஸ் 2.5 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்ல क्वेश्चन நம்பர் 23 ல இருந்து 25 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ நம்ம 23rd சம் பார்த்தறலாம். The value of a machine depreciates at 10% per year if the present value is rupees 1,62,000. What is the worth of the machine after 2 years? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெஷினோட வேல்யூ வந்து எவ்ரி இயர் 10% வந்து டெப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டெப்ரிஷியேட்ஸ் அட் 10% பர் இயர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ ஒரு வருஷமும் வந்து அது 10% வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். டெப்ரிஷியேட் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்னு அர்த்தம். இந்த ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1,62,000 சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆஃப்டர் 2 years the value of the machine வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெஷின் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா rupees 1,62,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கலாம் டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PNR/100. அப்போ இதில் பிங்கிறது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ, அது வந்து 1,62,000 இன்டூ என் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷனுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ என்னுங்கிறது வந்து 1 year தான். ஸோ நம்ம இங்கே எண்ணுக்கு 1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பாருங்கள், 10% டெப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10%. அப்போ ஆறுங்கிறது வந்து இங்கே 10%/100. இப்போ இந்த 20க்கு இந்த 20 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1620 இன்ட்டு 1 இன்ட்டு 10 வந்து 10. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 16,200ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து டெப்ரிஷியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் அந்த மெஷினோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எழுதிக்கலாம் value of the machine after 1 year. ஓகே, 1 இயருக்கு அப்புறம் அந்த மிஷினோட வேல்யூ என்ன இருந்தது 1 year எண்டில். ஓகே, அப்போ அந்த மிஷினோட ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? 1,62,000. ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகியிருக்கு? 16,200 rupees வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணிடலாம். பாருங்க, 1,45,800 rupees வந்து கிடச்சிருக்கு. அப்போ எழுதிடலாம் 1,45,800. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 1 year. வேல்யூனாலும் ஒர்த் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்போ ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் அந்த மெஷினோட வேல்யூ இதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு கிட்ட அவங்க என்ன கேட்டாங்க? ஆஃப்டர் 2 years தானே கேட்டாங்க. ஸோ செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம போட்டோம் இல்லையா, டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இங்கே கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெப்ரிசியேஷன் ஃபார் செகண்ட் இயர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம எழுதிக்கலாம் டெப்ரிசியேஷன் for second year. அப்போ செகண்ட் இயர் அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு நமக்கு பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெஷின் தான் வந்து பி. இங்கே பாருங்க, நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெஷின் வந்து 1,62,000 நம்ம எழுதிருந்தோம். இதுதான் வந்து இங்கே பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, அப்போ 1 yearக்கு அப்புறமா அந்த மெஷினோட ப்ரெசன்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1,45,800 ஆயிடுச்சா? அப்போ இங்கே இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த வேல்யூ தான் நீங்கள் எடுத்து எழுதணும்.
புரியுதா? அதாவது 1 இயருக்கு அப்புறம் அந்த மெஷினோட வேல்யூ இதுதான் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நீங்கள் செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ வந்து நீங்கள் இந்த வேல்யூ தான் எழுதணும். இந்த வேல்யூ எடுத்து எழுதிடக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கலாம் 1,45,800 இன்டூ என். பாருங்க, இது வந்து செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த இயருக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ செகண்ட் இயர் அப்படின்னாலும் இதை வந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயர் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் தனியாக. இப்போ நம்ம செகண்ட் இயருங்கும் போது இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வந்துடும்? 1 இயர் தான் வரும். அப்போ இங்கே 1 போட்டுட்டு இன்டூ ஆர் வந்து 10% பை 100. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க, ₹14,580 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் த செகண்ட் இயர். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் செகண்ட் இயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கலாம். வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 2 years. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,45,800 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இங்கே எழுதிடலாம் 1,45,800 மைனஸ் இந்த டெப்ரிசியேஷன் ஃபார் செகண்ட் இயரை வந்து இதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 14,580. இப்போ பாருங்கள், நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 1,31,220 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ₹1,31,220. ஓகே, கிளியர்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெஷின் வந்து எழுதணும். இதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து கண்டுபிடிச்சோம் PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதில் பிங்கிறது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ 1,62,000 எடுத்தோம். என்னங்கிறது ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்படிங்கும்போது 1 இயர் அங்கே கேல்குலேட் ஆகும். 1 இன்டூ இங்கே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10/100 போட்டுட்டு இதை கேன்சல் பண்ணோம். இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ₹16,200 வந்து கிடச்சிது. இப்போ வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 1 இயர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதோட இனிஷியல் வேல்யூ வந்து 1,62,000 இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் வந்து டெப்ரிசியேஷன் ஆன அமௌண்ட் வந்து 16,200. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 1,45,800 கிடச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷினோட வேல்யூ ஆஃப்டர் 1 இயர். இப்போ அடுத்து செகண்ட் இயருக்கு வந்து நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதில் வந்து நீங்கள் என்னோட வேல்யூ 1 தான் போடணும், 2ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயருக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது வந்து 1 இயர் தானே வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து 1 இயர் தான் நமக்கு டைம் வரும். ஸோ இங்கே எண்ணுக்கு வந்து 1ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10/100. இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 14,580 கிடச்சிருக்கு. இப்போது வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக இந்த 1 இயர் எண்டில் அந்த மெஷினோட வேல்யூ என்ன இருந்துச்சோ அதை எழுதி செகண்ட் இயரில் டெப்ரிசியேஷன் ஆன அமௌண்ட்டை எழுதி நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இது வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Question number 24. In simple interest, a sum of money amounts to 6,200 in 2 years and 6,800 in 3 years. Find the principal and the rate of interest. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் வந்துட்டு சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு, அப்போ சம் ஆஃப் மணின்னு அவங்க எதை டினோட் பண்ணுறாங்கன்னா பிரின்சிபல். ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 2 இயர்ஸில் வந்து 6,200 ஆயிருக்கு, 3 இயர்ஸில் வந்து 6,800 ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டுக்குமே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒன்று தான். அந்த அமௌண்ட்டு தான் 2 இயரில் இது ஆயிருக்கு, 3 இயர்ஸில் வந்து இந்த அமௌண்ட்டாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் போயிடலாம். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் இன் 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ அமௌண்ட் இன் 2 இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 6,200ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்புறம் அடுத்து அமௌண்ட் இன் 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,800.
அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். செகண்ட் இயரில் வந்து 6200 ஆயிருக்கு அந்த அமௌண்ட்டு, தேர்ட் இயரில் வந்து 6800 ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹600. அப்போது செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயருக்கு ₹600 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா செகண்ட் இயரில் 6200 இருக்குது, தேர்ட் இயருங்கும் போது அதோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் இல்லையா, அப்போ இங்கே ₹600 ஆட் ஆகி தான் நமக்கு தேர்ட் இயரில் வந்து 6800 வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதிலிருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தெரிஞ்சிருச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து 600 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதை விட ₹600 வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போது 6200ல் ஒரு 600 மைனஸ் பண்ணிடுங்க, என்ன வரும், 5600 வருமா. அப்போ அதுதான் அமௌண்ட் இன் 1 இயர். இப்போ அடுத்த லைனில் நம்ம டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே நம்ம சப்ராக்டாக பண்ணுவோம். அப்போ 6800 6200 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 600 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட். இப்போ அடுத்து அமௌண்ட் இன் 1 இயர். அமௌண்ட் இன் 1 இயர் என்னவா இருக்கும், செகண்ட் இயரில் வந்து 6200 இருந்தது. அப்போ இதில் 600 நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5600 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து அமௌண்ட் இன் 1 இயர். அப்போ பிகினிங்கில் எவ்வளோ இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் வந்து 5600 கிடச்சிருக்கு. அப்போது பிகினிங்கில் எவ்வளோ இருந்திருக்கும், இதிலிருந்து 600 நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த பிகினிங்கில் இருந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து என்னது, பிரின்சிபல். இந்த டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட்டுங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எவ்ரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டாங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது எவ்ரி இயர் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அப்போ இதில் 600 தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் ஈக்குவல் டு 5600 மைனஸ் 600. ஓகே, அப்போ 5600லேருந்து ஒரு 600 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 5000 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ அடுத்து நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷத்துக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சோம். 600 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ பாருங்க இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து ₹600. இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம், PNR by 100 ஈக்குவல் டு இங்கே 600 நம்ம கிடச்சிருக்கு. இதில் பிங்கிற வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பிரின்சிபல் 5000 சொல்லிட்டு இன்டூ n பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 600ன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், இனிஷியல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 5000, ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 5600 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் இயரில் வந்து இது கூட ஒரு 600 ஆட் ஆகும் போது 6200 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் வந்து இது கூட ஒரு 600 ஆட் ஆகும் போது 6800 ஆயிடுச்சு. அப்போது இதில் ₹600 அப்படிங்கிறது எத்தனை வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டு, 1 இயரோட இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு தான் வந்து 600 வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்கே நீங்கள் எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கணும், 1ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து ஆர் வந்து நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஆர்னே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 600. இப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 600 அங்கேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆர் கூட இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அது வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். இது நியூமரேட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கலாம். இப்போ இந்த 5000, இந்த 100, இந்த 1 எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். அப்போ 5001 வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணும்போது அது டினாமினேட்டர் வந்துடும். ஸோ 5000 இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். இங்கே 100 வந்து டினாமினேட்டரில் இருக்கா, அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது அது நியூமரேட்டர் போயிடும். ஸோ நியூமரேட்டரில் நம்ம இன்ட்டு 100ன்னு எழுதிட்டோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம்.
பாருங்கள் 20க்கு 20, அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு 0க்கு ஒரு 0. அடுத்து இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 5s are 5, இங்கே 1 5s are 5, பேலன்ஸ் வந்து 1, இப்போ 10 ஆயிடுச்சு. 2 5s are 10. இப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 into 1 12 by 1, ஏன்னா 1 into 1 பாருங்க by 1 வரும். அந்த by 1 போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். R is equal to 12%. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Question number 25. A sum of rupees 46,900 was lent out at simple interest, and at the end of 2 years the total amount was rupees 53,466. Find the rate of interest per year. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 46,900 அமௌண்ட்டை வந்து கடன் கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து 53,466 ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த சம்மில் இந்த அமௌண்ட் வந்து அவங்க கடன் கொடுத்தாங்க. அப்போ இதுதான் வந்து இனிஷியல் அமௌண்ட். இதை வந்து நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த பிரின்சிபல் தான் 53,466 ஆயிருக்கு 2 இயர்ஸில். அப்போ இதை வந்து நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வந்து பிரின்சிபல், இந்த அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு ஏ, கேபிட்டல் ஏன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ சொல்யூஷன் போயிடலாம். இதில் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா rupees 46,900, என்னங்கிறது 2 இயர்ஸ், ஏங்கிறது வந்து rupees 53,466. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டூ ஃபைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். இப்போது இதில் ஏக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது பாருங்கள், ஏவோட வேல்யூ வந்து 53,466ன்னு கொடுத்துருக்காங்க. பியும் நமக்கு கொடுத்துட்டாங்க 46,900 ப்ளஸ் ஐ வந்து நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம இப்போது ஐ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஐ வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடே வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா நம்பர், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் சைடு ஏற்கனவே 53,466 இருக்குது. இந்த நம்பருக்கு முன்னாடி சைனே இல்லைன்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ நம்ம மைனஸ் 46,900ன்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். நமக்கு 6,566 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே எடுத்து எழுதிடலாம். 6,566 ஈக்குவல் டு ஐ. இப்போது ஐனா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 6,566ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, PNR by 100. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம எழுத போகிறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். PNR by 100. இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 6,566ன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதில் பியோட வேல்யூ பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்காங்க 46,900ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 46,900 இன்டூ என்னும் கொடுத்துட்டாங்க 2 இயர்ஸ். ஸோ 2 எழுதிக்கலாம். இன்டூ ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம ஆர்னே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆர் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம அதை ரைட் ஹேண்ட் சைடே வச்சுட்டு அதே மாதிரி இங்கே இருக்க 6,566யும் வந்து நம்ம அதே சைடே வச்சுக்கலாம். இப்போ ஆர் கூட இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸ், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். அப்போ 100 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது வந்து நியூமரேட்டர் போயிடும். அப்போ நியூமரேட்டரில் நம்ம இன்டூ 100 எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரும் நியூமரேட்டரில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்துடும். ஸோ டிவைடட் பைன்னு போட்டு அந்த ரெண்டு நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 20க்கு 20, அதுக்கப்புறம் 2வும் இந்த நம்பரும் வந்து நமக்கு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 2s are 2, இங்கே 3 2s are 6, இங்கே 5 இருக்குது, 2 2s are 4, பேலன்ஸ் 1 வந்துடும். இப்போ 16 ஆயிடுச்சு. 8 2s are 16, அதுக்கப்புறம் 3 2s are 6. இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்து நமக்கு 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 6 7s are 42 வரும். பேலன்ஸ் வந்து 4 கிடைக்கும். இப்போ இது 49 ஆயிடுச்சு. அப்போ 7 7s are 49.
இங்கே பார்த்தீங்கன்னா 4 7s 28 வரும். 32ல் 28 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 4 கிடைக்குது. இப்போ இது 48 ஆயிடுச்சு. 6 7s 42 வரும். பேலன்ஸ் வந்து நமக்கு 6 கிடைக்கும். 48ல் 42 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். இப்போ நமக்கு 63 ஆயிடுச்சு. 9 7s 63. இப்போ நமக்கு 469 கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா 67 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். இது வேறு எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து 67ஆல் டிவைட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 469 நான் 67ஆல் டிவைட் பண்ணுறேன். நமக்கு கம்மா இங்கே தான் வரும். ஏன்னா இந்த நம்பர் எடுத்திங்கன்னா 46 இந்த டேபிளை விட சின்ன நம்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபுல் நம்பரையும் சேர்த்து தான் எடுத்துக்க போகிறோம். அப்போது 67 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், 469 வந்துருச்சா? அப்போ நம்ம எழுதிக்கலாம் 7 டைம் வந்து 469. அப்போது இங்கே வந்து 67 வந்து 1 டைம், இது வந்து 7 டைம்ஸ். அப்போ பாருங்கள், கேன்சலேஷன் முடிஞ்சுதா? இப்போ நியூமரேட்டரில் 7 into 1 வந்திருக்கு, டினாமினேட்டரில் 1 into 1 1 வரும். ஸோ பை 1 போடணுன்னு அவசியம் இல்லை. அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7%. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.